மம்மி, காசு, பணம், துட்டு. என்னடா, என்னன்னு சொல்லு. மா, சொத்து, தாலி, ரதி. டேய், சொல்லிட்டு அப்புறம் ஆடு. ஆமாம்மா, சுதர்சனத்தை போய் பார்த்தேன். பூமிகாவோட கிரைனட் கம்பெனிய என் பேருக்கு எழுதி கொடுக்கற மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த டாக்குமெண்ட்ல பூமிகாவோட கையெழுத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு, நான் பணத்தை செலவு பண்ணி உன் பேருக்கு பூமிகாவே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கற மாதிரி செஞ்சிடுறேன். அதுக்கப்புறமா நீ தான் கிரானைட் கம்பெனிக்கு ஓனரு. பூமிகா பழையபடி ஒண்ணுமில்லாதவளா ஆயிடுவா. உன்னை உடனடியா அமெரிக்கால இருக்க ரதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் பூமிகாவால உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பாறைய தேடி புடிச்சு அவ தலைய மூடிட்டு அழுது புலம்புட்டோன்னு சொன்னாருமா. டேய், சுதர்சன் உன்கிட்ட சொன்னது கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா பூமிகா கிட்ட இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்குறதும் தற்கொலை பண்ணிக்கிறதும் ஒண்ணுதான். என்னம்மா இப்படி சொல்ற? ஆமாண்டா, அவ பழைய மலைநாட்டுக்காரி பூமிகாவா இருந்தா பரவாயில்ல. இப்பதான் அவ இங்கிலீஷ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காளே. அது மட்டும் இல்லடா, நம்ம மேல பூமிகாவுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அப்படிப்பட்டவ அவ பேர்ல இருக்கிற கிரைனட் கம்பெனிய உன் பேருக்கு மாத்தி கொடுக்கற மாதிரி இந்த டாக்குமெண்ட்ல அவ எப்படி கையெழுத்து போடுவா? நீ கொண்டு வந்த டாக்குமெண்ட்ட பூமிகா படிச்சு பார்த்தான்னு வை, உன் முகத்திலேயே ஃபைல விட்டெறிவா. மா, நான் அவளை படிச்சு பார்க்க வச்சா கையெழுத்து வாங்குவேன்னு சொன்னேன். அவளை இத படிச்சு பார்க்கவே விடக்கூடாதுமா. படிச்சு பார்க்காம அவ கையெழுத்தே போட மாட்டாடா. மா, அது எனக்கு தெரியுமா. அவ படிச்சு பார்க்காம இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அது என்ன திட்டம்டா? என்ன என்னடா இது பாட்டில் காமிக்கிற? இந்த சின்ன பாட்டில்ல இருக்கிறது போதை மாத்திரை. இதுல 3 எடுத்து பூமிகா நைட்டு பால் குடிக்கும் போது அந்த பால்ல கலந்து கொடுத்துடணும். டேய், போதையில அவ தூங்கிட்டாள்னா எப்படிடா கையெழுத்து வாங்குவ? மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் தூங்க மாட்டாமா. ஆகாயத்துல அப்படியே பறக்கிற மாதிரியே உணர்வா. போதையில என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்குவா. அந்த சமயத்துல நான் என்ன சொன்னாலும் செய்வா. பாரு, நானும் அவகிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த டாக்குமெண்ட்டை நீட்டி அவகிட்ட கையெழுத்து கேட்பேன். அவ போதையில நான் நீட்டின பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போட்டுருவா. எப்படி ஐடியா? டேய், சூப்பர்டா. டேய், உனக்கு இருக்கிற மூளைக்கு நீ இந்தியாவில் இருக்க வேண்டியவனே இல்ல, அமெரிக்காவுல ஒபாமா பக்கத்துல இருக்க வேண்டியவன். ஐயோ, அதனாலதான் மம்மி நான் அமெரிக்கா பொண்ணுக்கு தாலி கட்ட போறேன். மா, இந்தா இங்க பாரு, எல்லாத்தையும் புடி. மா, எல்லாமே உன் கையில தான் இருக்கு. சரிடா. மா, மா, சொத்து, தாலி, ரதி ஞாபகம் வச்சுக்கோ. சரிடா, சரிடா. Yes! இந்த பால் சாதாரண பால் இல்ல. செல்லம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உன்னை தூங்க வச்சனே. என்னடி செல்லம், பசிக்குதா? சாப்பிடுறியா செல்லம்? சொல்லு. இந்த பால் உங்க அம்மாவுக்கு. மா, நான் சொன்ன மாதிரி பால்ல போதை மாத்திரலாம் போட்டியா? நீ சொன்ன மாதிரி 3 மாத்திரை போட்டு கலக்குன்னு கலக்கிட்டா. இனிமே நீ தான் கலக்கணும். மா, இந்த குட்டி பிசாசியாம தூக்கிட்டு வந்த.
இவ பால் குடிக்க விடாம தட்டி விட்டுருவா. குடுமா இவள. மா இங்க பாருமா, எப்படியும் பூமிகா வருவா, எப்படியாவது பேசி சமாளிச்சு பால் குடிக்க வச்சிரு. நல்ல வேலை வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க, அதனால பிரச்சனை இல்ல. போ 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 போ. பூமிகா, பூமிகா. என்ன? இந்தாமா, உனக்காக தான் பாலை காய்ச்சி வச்சுட்டு இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். இந்தா பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு நல்லா சுண்ட காய்ச்சிருக்கேம்மா. குடி. நீங்க எதுக்கு எனக்காக சிரமப்படணும்? நானே எனக்காக போட்டிருந்திருப்பேன்ல. நீதான் வந்து எடுத்துப்ப, இல்லன்னா வழக்கம் போல உங்க அம்மா கொடுப்பாங்க. எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்கல்ல, உனக்கு சிரமம் வேணாம் தான் நானே கொண்டு வந்து கொடுக்கறேன். எனக்கு எந்த சிரமமும் இல்ல, நானே போய் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. உங்களுக்கு எதுக்கு வீணா இந்த சிரமம்னு தான் கேக்குறேன். ஐயோ, இந்த பாலை குடுக்கறதுல எனக்கு ஒரு சிரமமும் இல்லம்மா. நீதான் கிரைனட் பிசினஸ் விஷயமா ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் நடையா நடந்துட்டு இருக்க, அதனாலதான் நானே கொண்டு வந்து குடுக்கறேன். இந்தா குடி. ஏன் இவளுக்கு மட்டும் தான் பால் குடிப்பியா? எனக்கெல்லாம் தரமாட்டியா? இந்தாங்க, நீங்களே குடிச்சுக்கோங்க. ஏய் வா வா. உனக்கு போட்டதை நான் ஏன் குடிக்கணும்? எங்க அம்மா எனக்கு எதனா ஸ்பெஷலா போடுவாங்க. அப்படி வா. எனக்கு அதோட நல்ல பாலை போட்டு கொடு. சரிடா. அது ஒண்ணுதான் கேடு. சரி, நீ குடி. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து என் மனசை மாத்தணும்னு நீங்களும் உங்க மகனும் நினைக்காதீங்க. ஏன்னா அது என்னைக்குமே நடக்காது. நடக்காது. டேய், பாலை குடிச்சிட்டாடா? மா, என்னம்மா இது? எல்லா பாலையும் குடிச்சிட்டா, எந்த கேள்வியுமே கேட்கல, கொஞ்சம் கூட சந்தேகமே படல. ஆமாண்டா. நீ ஒழுங்கா மாத்திரை போட்டியா இல்லையா? கரெக்டா 3 மாத்திரை போட்டேன்டா. நீ வேணும்னா உள்ள போய் பாரு, சொக்கி கிடப்பா. டேய், பத்திரத்துல கையெழுத்து வாங்க மறந்துடாத. சரி, குழந்தை அங்க விட்டுருக்கேன், நீ போய் பாருப்போ. மத்தத நான் பாத்துக்கிறேன். பூமிகா, மச்சான், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு, நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். சொல்லு பூமிகா. நான் இப்ப உங்க கூட இருக்கிறது அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்குது, தெரியுமா? எனக்கு கூட உன் கூட இருக்கிறது அப்படியே காத்துல பறக்கிற மாதிரியே இருக்கு பூமிகா. இல்ல, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு இப்போ என் காலு அப்படியே பஞ்சு மெத்தல நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது உன் பாதமே பஞ்சு மாதிரி இருக்கா, அதான் அப்படி தெரியுது மாதிரி. அப்படியா?
பாத்து பாத்து பாத்து. மச்சான், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அப்படியே வானத்தை நோக்கி மிதந்து போற மாதிரி இருக்கு. இருக்கும் இருக்கும், அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்கும். ஆமா, உங்களுக்கு இந்த மதன் பேர் வச்சது யாரு? வேற யாரு, எங்க அப்பன் தான் வச்சான். செம்ம ஸ்வீட் பேரு மச்சான். உங்க பேரு மட்டும் ஸ்வீட் இல்ல, நீங்களும் செம்ம ஸ்வீட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீங்க எனக்கு உங்களை ஐயோ வெக்கப்படாத, சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆட்டுக்குட்டி, எனக்கு கூட ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். ரொம்பனா இவ்வளோ 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 உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களை விட ரொம்ப பிடிக்கும். ரொம்பனா இவ்வளோ இவ்வளோ ஐயோ இல்ல இவ்வளோ 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 மச்சான் தூக்குடாடே, வா தூக்கு வா. இந்த கை மச்சான், நீ மதன் இல்ல, மதன் இல்ல. வேற யாரு? நீ மன்மதன். மன்மதன்டா, நீ மன்மதன். ஆமா, இந்த மன்மதனுக்கு நான் மனைவியா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப கொடுத்து சரி சரி சரி. பாத்து பாத்து பாத்து. ஓகர் ஓகர் அடே ஓகர். ஐயோ அம்மா, பாத்து பாத்து. சரி சரி, நான் தெரியாதான் இருக்கேன். மச்சான் மச்சான், நான் உன்னை கட்டியால அடிச்சல மச்சான், என்னை மன்னிச்சிரு மச்சான், என்னை மன்னிச்சிரு. நான் அப்படி அடிச்சோம், நீ என் கூட வாழணும்னு பிடிவாதமா இருந்தீங்க பாரு, அங்கதான் மச்சான், அங்கதான் நீங்க தனியா நிக்கிறீங்க. நீங்க கேட்டு நான் எதையுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் மச்சான். நிச்சயமா நான் கேக்குறதெல்லாம் தருவியா? தருவியான்னு கெஞ்சி கேட்காதடா மச்சான். எனக்கு தாடின்னு உரிமையா கேளுங்க, கேளுங்க கேளுங்க மச்சான். அதே மாதிரி இத செய்ய அத செய்யன்னு அதிகாரமா கேளுங்க, அதிகாரமா கேளுங்க. நான் உடனே செய்யறேன். எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதுக்கு மறுப்பே சொல்ல மாட்டேன். என் பேர்ல இருக்கிற கிரானைட் கம்பெனிய உங்க பேருக்கு மாத்தி தர சொல்றீங்களா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ, நீ எடுத்துக்கோ, நல்லா எடுத்துக்கோ, அப்படியே என்ன வேணாலும் எடுத்துக்கோ. பாத்து 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 பாத்து. என்ன
என்ன வேணுமா? எடுத்துக்கோ. பணம், நகை, குவாரி எல்லாம் 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 உனக்குதான் மச்சான். காசு, பணம், துட்டு, மணி மணி. ஏன் கொஞ்சம் தண்ணி பண்ணிட்டே இருக்கீங்க? வாங்க நீங்களும் கூட வந்து ஆடுங்க. காசு, பணம், துட்டு, மணி மணி, காசு, பணம். ஆடுறே நானும் கூட சேர்ந்து ஆடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இங்க பாரு, ஒரு நிமிஷம் அப்படியே விழுந்துடாத. ஒரே ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. நீ நல்ல பிள்ளையா ஒரு கையெழுத்து போடுவியா? அப்புறம் நான் உன் கூட சேர்ந்து நம்ம 2 பேரும் டுவேட் ஆடுவோமா? இந்த போடு. இந்த புடி 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 புடி. என்ன மச்சான் இது? ஒரு கையெழுத்து ஒரு கையெழுத்து. உங்களுக்காக 1000 பேப்பர் எடுத்துட்டு வந்தாலும் 1000 சைனை கூட இந்த பூமிக்கா சலிக்காம போடுவா. என் மச்சானுக்காக, என் மன்மதனுக்காக எத்தனை சைடு வேணாலும் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஐயோ ஆட்டுக்குட்டி சூப்பர். இந்த போடு. இங்க பாரு, இங்க இங்க அப்புறம் இங்க. அவ்வளவுதான். தெரியும். இந்த அது பிடி. இந்தா இங்க போடு, இங்க போடு. அதெல்லாம் எழுதுது, செக் பண்ணிட்டேன்டா. இங்க போடு. இதோ. ஏய் ஏய், இங்க பாரு. வா வா வா. என்ன மச்சான்? ஏய் பாத்து பாத்து போடுமா. குனி, நீ குனி. கையெழுத்து வாங்க என்னெல்லாம் பாடுபட வேண்டியதா இருக்கு. காசு, பணம், துட்டு. செல்லம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உன்னை தூங்க வச்சனே, எப்ப முழிச்ச? என்னடி செல்லம், பசிக்குதா? சாப்பிடுறியா செல்லம்? சொல்லு, என்ன சாப்பிடுற? எனக்கு போதை மாத்திரை கொடுத்து என்னை ஏமாத்தி கையெழுத்த வாங்குற உன்னை எப்படி சுத்த வைக்கிறேன்னு பாரு. ஏன்டி பூமிகா, என்னை எப்படி சுத்த வச்ச? உன்னை எப்படி கதற வைக்கிறேன்னு பாரு. காசு, ஒன்னும், துட்டு, மணி மணி. காசு, பணம், துட்டு, மணி 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 மணி. காசு. டேய் மச்சான், இந்த குடி. கைது முடிச்சிட்டே போட்டு செல்லம். பாத்து பாத்து. இல்ல ஐயோ இல்லம்மா, நீ கையெழுத்து போட்ட வரைக்கும் போதும். குடு. எங்க காட்டு. சொல்லுடே. போதுமா? போதுமா? போதுமா போதும். பாத்து 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 பாத்து. போதுமா? நீ நீ அப்படியே படுத்து தூங்கு. ஹாப்பி தானே பேபி? ஐயோ மச்சான் செம ஹாப்பி. போதும்ல. ஐயோ சரி சரி, நீ பாத்து பாத்து. நீ இப்படியே கடடி. இந்த போதை தெளியறதுக்கு எப்படியோ 2 நாள் ஆகும். அதுக்குள்ள நான் எல்லா விஷயத்தையும் முடிச்சிருவேன்.
வாங்க டாக்டர். நான் சொன்ன மாதிரியே பூமிகா கிட்ட டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டீங்க போல இருக்கு. சைன் வாங்கியாச்சு சார். நீ பலே கில்லாடி தான்யா டாக்டர். ஏன் சார் எதை வச்சு அப்படி சொல்றீங்க? கணவன் மனைவியா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்ற தம்பதிங்க கூட மனைவி பேர்ல இருக்கிற சொத்தை கணவன் பேருக்கு எழுதி கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க. பொம்பளைங்க அவ்வளோ கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா பூமிகா அவ்வளோ உஷாரான பொண்ணு. அப்படிப்பட்ட பூமிகாவுடைய சொத்தை உன் பேருக்கு மாத்தி எழுதிட்டு வந்துட்ட பாரு. நீ கில்லாடி தான்யா நீ. ஆமா, எப்படியா பூமிகா கிட்ட சைன் வாங்கின? அதெல்லாம் மாத்திர செஞ்ச வேலை சார். ஓ, நீ டாக்டர் இல்ல, உன் தொழில் உனக்கு கை கொடுத்துருக்கு. அதான் சுலபமா சைன் வாங்கிட்டேன். நீ படிச்ச படிப்ப இதுக்காகவாவது பயன்படுத்தியிருக்க. சரி சரி, ச்சே, நீ திறமசாலின்னு இப்பதான் சொல்லி வாய மூடல. டாக்குமெண்ட்டை புரட்டி பார்க்கும்போது தான் தெரியுது நீ எதுக்குமே லாய்க்கு இல்லையா. என்ன சார் சொல்றீங்க?